अधिगतार्थांश्च निरन्तरमहं भजे। इह खलु महर्षिणा जैमिनिना द्वादशलक्षण्यां पूर्वमीमांसायां धर्माधर्मावेव अनुष्ठानोपयोगितया विचारितौ. फस्ट वाक्यम गवनिचला. इह खलु इह खलु को பெருசா அர்த்தம் கிடையாது. இங்கல்லவோ அப்படின்னு லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணோம். இங்க பண்ணாம எங்க பூர்வ மீமாம்சை விசாரிக்க போறார்? இந்த லோகத்துக்காக தான். அது ஒன்றும் விசேஷமான ஒன்றும் அர்த்தம் சொல்ல வேண்டாம். இஹ கலு மகர்ஷினா ஜெய்மினினா, இந்த பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துக்கு ஆச்சாரியன் மகர்ஷி ஜெய்மினிஹி. எப்படி பாதராயணஹா வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சூத்திரங்கள்லாம் எழுதினாரோ, சரியா, பாணினிஹி அஷ்டாத்தியாயின்னு வியாக்கரண சாஸ்திரத்துக்கான சூத்திரங்களை அருளி செய்தாரோ, அத மாதிரி இந்த பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துக்கு யார் ரிஷிஹி அப்படின்னா மகர்ஷிஹி ஜெய்மினிஹி. மகர்ஷினா ஜெய்மினினா துவாதசசு அத்தியாயேஷு, துவாதச லக்ஷண்யாம் பூர்வ மீமாம்சாயாம் இருக்கா. துவாதச லக்ஷண சப்தத்துக்கு அத்தியாயஹான்னு ஒரு அர்த்தம்பா. லக்ஷண சப்தத்துக்கு டெஃபினிஷன் ஒரு அர்த்தம் இல்லையா? தூஷணத்ரய ரஹிதோ தர்மஹா. இப்போ கந்தவதிங்கிறது பிருத்திவியாக லக்ஷணம்லாம் சொல்கிறேலே, அந்த லக்ஷணம் இல்லை. இந்த லக்ஷண சப்தத்துக்கு அத்தியாயஹான்னு அர்த்தம், சரியா. ஜெய்மினினா துவாதச லக்ஷண்யாம் அப்படின்னா துவாதச லக்ஷணானி அஸ்யாம் மீமாம்சாயாம் சந்தி அப்படிங்கிறதுனால துவாதச லக்ஷணானி அத்தியாயாக அஸ்மின் சாஸ்திரே சந்தி, அஸ்யாம் மீமாம்சாயாம் சந்தி இது காரணத்தः அஸ்யாஹ மீமாம்சாயாः द्वादशलक्षणी इति नाम. द्वादशलक्षण्यां पूर्वमीमांसायां, पूर्वमीमांसाशास्त्रस्य द्वादशलक्षणी इति नाम. किमर्थं? द्वादश अध्यायाः सन्ति इति कृत्वा पूर्वमीमांसाशास्त्रस्य द्वादशलक्षणी इति नाम. अवगतं वा? मीमांसाशास्त्रद्वयम्, उत्तरमीमांसा अस्ति, उत्तरमीमांसा द्वादशलक्षणी न, तत्र अध्यायसङ्ख्या अन्या. வா வா என்னது எங்கே இருந்தது? அப்படியா, தேங்க்ஸ்ப்பா. उत्तरमीमांसायाम् अन्या कथा. उत्तरमीमांसायां तावत् द्वादशाध्यायाः न सन्ति. अतः मीमांसाद्वये पूर्वमीमांसा उत्तरमीमांसा इत्यत्र पूर्वमीमांसायाः द्वादशलक्षणी इति नाम. तस्यां द्वादशलक्षण्यां पूर्वमीमांसायाम् अस्मिन् शास्त्रे इत्यर्थः. இந்த சாஸ்திரத்தில் துவாதசாத்தியாயங்களை கொண்ட பூர்வமீமாம்சா என்கின்ற இந்த சாஸ்திரத்தில் தர்மாதர்மௌ ஏவ அனுஷ்டானோபயோகிதையா விசாரித்தௌ. தர்மஹா அதர்மஹா இந்த ரெண்டு அனுஷ்டானத்துக்கு உபயோகிதையா, அனுஷ்டான அனுகூலத்தையா இத்தியர்த்தா. அனுஷ்டானத்துக்கு உபயோகமாகட்டும் அப்படிங்கிறதுக்காக தர்மஹா அதர்மஹாங்கிற இந்த ரெண்டு விஷயங்கள் விசாரிக்கப்பட்டன, இல்லை விசாரிக்கப்பட்டிருக்கு. தர்மாதர்மௌ விசாரித்தௌ, சரியா. தர்ம விசாரா அதர்ம விசாரா, இந்த ரெண்டு விசாரமும் இதில் பண்ணியிருக்கா. தர்ம விசாரம் எதுக்கு? நம்ம அதில் அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதுக்கு. அதர்ம விசாரம் எதுக்கு? அதுலேருந்து நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு, நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு, சரியா. தர்மாதர்மௌ அனுஷ்டானோபயோகிதையா விசாரித்தௌ. அனுஷ்டான உபயுக்ததையா, उपयोगः अनुष्ठाने अस्ति. धर्मविचारः कृतः. किमर्थं? तादृशविचारेण अनुष्ठाने उपयोगः अस्ति, प्रयोजनमस्ति. अधर्मविचारः न अनुष्ठातव्यम् इति एतदर्थम्. अवगतं वा? धर्माधर्मौ अनुष्ठानोपयोगितया विचारितौ. तत्र तत्र नाम धर्माधर्मयोर्मध्ये. धर्मो नाम कः? धर्माधर्मौ विचारितौ शास्त्रे. धर्मः नाम कः इति, अधर्मः नाम कः इति च वक्तव्यं. தர்மத்தையும் அதர்மத்தையும் விசாரம் வெள்ளை யாருன்னு பாரு. விசாரம் பண்ணோன்னு சொன்னார், விசாரம் பண்ணினார். மீமாம்சா சாஸ்திரத்தில் ஜெய்மினிஹி விசாரம் பண்ணார் 12 அத்தியாயங்களை கொண்ட இந்த மீமாம்சா சாஸ்திரத்தில்னு சொன்னான். இப்போ தர்மஹானா என்ன அப்படின்னா, அந்த தர்மத்துக்கு லக்ஷணம் இதானியும் ஆகச்சதி. லக்ஷணத்தை இங்கே சொல்கிறார். என்னன்னு? வேதபோதித இஷ்ட சாதனதாக்கः தர்மः யதா யாகாதிஹி. தர்மலக்ஷணம் இதம். தர்மலக்ஷணம் லிखत அப்படிலாம் கொஸ்டினில் வந்தால் நீங்கள் எழுதணும். வேதபோதித இஷ்ட சாதன தாக்கः, இது பகுவிரீஹௌ கப்ரத்யः.
वेदबोधिता इष्टसाधनता यस्य सः वेदबोधित इष्टसाधनताकः न अर्थम्। वेदेन उदाहरणं पश्यतु, यथा यागादिः इति उदाहरणं। यागः अस्ति किल, यागः वेदेन बोधितः। वेदेन बोधितः इत्युक्तौ केवलं यागः कर्तव्यः इति न, इष्टसाधनतया विधि वेदेन बोधितः। पश्यतु, स्वर्गकामो यजेत इति अस्ति वेदवाक्यम्। एवं रीत्या बहूनि वाक्यानि सन्ति। प्रजाकामः, पुत्रकामेष्टिः, बहुविधयागाः भवन्ति, अवगतं वा? इष्टम् इत्युक्तौ यागे क्रियमाणे किञ्चित् इष्टं लभ्यते, स्वर्गः भवति। पशुकामः इति यागे वेदे यागविधानं वर्तते, तर्हि सः यागः क्रियते चेत् किं लभ्यते? पशुः लभ्यते। ग्रामकामः, एवं पुत्रकामः, दशरथादिः कृतवान् किल, पुत्रकामेष्टिः, अश्वमेध, एवं रीत्या बहवः यागाः वेदे विधीयन्ते। सर्वेपि यागाः किञ्चित् इष्टस्य साधनतया, ते यागाः क्रियन्ते चेत् किञ्चित् इष्टं लभ्यते। इष्टम् इत्युक्तौ स्वर्गः इत्यादि यद् भवतः रोचते, तद् भवते यद् रोचते तद् इष्टम् इति उच्यते खलु। पायसं मम इष्टम् इति उच्यते। भवतः सुखं यद् जनयति तत् तावदेव। इष्टसाधनताकः इत्युक्तौ इष्टं स्वर्गादिरूपं, तादृशस्य स्वर्गादिरूपस्य इष्टस्य साधनता यागे वर्तते। साधनता नाम साधनत्वं, कारणत्वम् इत्यर्थः। साध्यं स्वर्गः, साधनं यागः। तर्हि साधने कश्चन धर्मः भवति किल, साधनता इति तस्य धर्मस्य नाम। यथा पक्षता इति भवद्भिः पठ्यते तर्कसङ्ग्रहे। पक्षता नाम पक्षे पर्वतादौ विद्यमानः धर्मः पक्षता इति उच्यते। प्रतियोगिता बहु उच्यते किल, तद्वत् इष्टसाधनता इति उच्यते। तर्हि வேதபோதிதா இஷ்டசாதனதா யஸ்ய, வேதத்தினால் சொல்லப்பட்ட இஷ்டங்களுக்கு, இஷ்டம்னா என்ன, ஸ்வர்காதிகள், அதுக்கு சாதனமாக இருக்கும் தன்மை, அந்த சாதனமாக இருக்கும் தன்மை யாகத்துல இருக்கு. அது எப்படி தெரிஞ்சது? வேதத்தினால தெரிஞ்சது. இதானிம் भोजने इष्टसाधनता वर्तते, भोजने इष्टसाधनता वर्तते किल, वर्तते। केन बोधिता इष्टसाधनता? केनापि न बोधिता, स्वतः ज्ञायते। बुभुक्षा अस्ति, भोजनं कुर्मः चेत् बुभुक्षा निवृत्तिर्भवति। बुभुक्षा निवृत्तिः इष्टं किल सर्वस्य। मम सर्वदा बुभुक्षा भवतु इति कश्चन इच्छति वा? तथा मूर्खः एव इच्छति। बुभुक्षा मास्तु इति खलु प्राणिमात्रं चिन्तयति। சாப்பிட பசி வேண்டான்னு தானே எல்லாரும் நினைப்போம். இப்போ பசி நீங்கிறதுங்கிறது இஷ்டம், அதுக்கு சாதனம் என்ன? போஜனம். போஜனம் இஷ்ட சாதனம்னு யாரா சொல்லி கொடுத்தாலா? ஸ்வதஹ தெரியும். ஆனா யாகா ஸ்வர்காதி ரூப இஷ்டத்துக்கு சாதனம்னு சொல்லி கொடுத்தா யாரு? வேதஹா. சரியா? இப்போ வேதபோதித இஷ்ட சாதனதாக்கः धर्मः दलं। किमर्थं? लक्षणम् इत्युक्तौ एवं रीत्या चिन्तनीयम्। इष्टसाधनं धर्मः वक्तुं शक्यते। धर्मः इष्टसाधनमेव। धर्मः अस्माभिरनुष्ठीयते चेत् किं लभ्यते? इष्टं लभ्यते, सुखं लभ्यते खलु। धर्मम् अनुष्ठाय कश्चन दुःखितः इति अस्ति वा? कदाचित् अस्मिन् जन्मनि भवेत् दुःखितः, किन्तु तस्य अनन्तरं स्वर्गादिप्राप्तिः अथवा पुण्यजन्म नाम कर्मवशात्, सत्कर्मवशात् लोके इदानीं सुखिनः ये सन्ति ते पापं कुर्वन्ति चेदपि वयं किं वदामः? सः कदाचित् जन्मान्तरे सम्यक् पुण्यादिकं कृतवान् अतः सुखी अस्ति इति वदामः वा न वा? तदेव। तथा च इष्टसाधनता, सा च इष्टसाधनता वेदबोधिता। तर्हि इष्टसाधनं धर्मः इति उच्यते चेत् भोजनमपि इष्टसाधनं, भोजनं न धर्मः। अवगतं वा? भोजनं न धर्मः, भोजनं तु आर्थिकम्, अस्माभिः किञ्चित् क्रियते तावदेव, सः न धर्मः। तर्हि इष्टसाधनं धर्मः इति उच्यते चेत् भोजने अलक्ष्ये लक्षणं गच्छति। तेन किं भवति दोषः? अलक्ष्ये लक्षणमस्ति चेत् अतिव्याप्तिर्भवति। अतः किं कर्तव्यं? वेदबोधित इष्टसाधनताकः इति पर्यन्तं वक्तव्यम्। अवगतं किल? इष्टसाधनं धर्मः अन्नु सोन्ना इदिल अतिव्याप्ति आयिडुम।
சரியா? भोजने अतिव्याप्तिर्भवति। अस्तु, तयो वेदबोधि अधर्मलक्षणं वेदबोधित अनिष्टसाधनताकः अधर्मः यथा कलञ्जभक्षणादिः। वेदबोधिता अनिष्टसाधनता यस्य इति स्वीकर्तव्यं। कलञ्जभक्षणं, कलञ्जम् इति भोज्य शाकाविशेषः, तद् आनियन् इति उच्यते अस्माभिः। तत् न भोक्तव्यं, न कलञ्जं भक्षयेत् इति वेदेन निषिद्धं वर्तते। अत एव शिष्टाः न स्वीकुर्वन्ति। किमर्थं तादृश तामसिक आहारादिकं न स्वीकुर्वन्ति? वेदेन निषिद्धम् इति। वेदबोधित अनिष्टसाधनताकः, तत् किम् अनिष्टम् इति न उक्तं, किम् इष्टम् इति तु उच्यते, किम् अनिष्टम् इति न उच्यते। न उच्यते चेत् किञ्चित् पापं भवति, तद्वशात् दुःखं भविष्यति, नरकं वा भवेत् कदाचित्, तत्र समीचीन अन्येषां कदाचित् भवति नरकप्राप्ति, एवं रीत्या भवति। कलञ्जभक्षणादिः, आदिशब्देन कलञ्जभक्षणं, मिथ्या, अनृतवदनं, परहिंसा सर्वं स्वीकर्तुं शक्यते, यद्यत् वेदेन निषिद्धं सर्वं। तत्र धर्मलक्षणे उदाहरणे, धर्मलक्षण उदाहरणे आदिशब्देन यागादिः, यागं, दानं, होमः, वापीकूपादिनिर्माणम्, इष्टापूर्तम् इत्यादि उच्यते किल, तत्सर्वं स्वीकर्तुं शक्यते। वेदबोधित अनिष्टसाधनताकः अधर्मः यथा कलञ्जभक्षणादिः। अत्र क्लेशो नास्ति, अवगतं किल? तयोश्च, तयोः नाम धर्माधर्मयोः, புரியறதாப்பா? பசுபதி, உன் பேர் புஷ்பவனம். சரி, கிட்ட வேணா உட்காந்துக்கோ, அந்த சேர் எடுத்து இங்கே வேணா போட்டுக்கோ, அங்கே தான் உட்காரணும் இல்லையே. தயோश्च, தயோः நாம தர்மாதர்மயோः விஷயே. என்ன வரவேண்டாமா? ஏதாவது உடம்பு சரியில்லையா? சரி. தயோश्च வேதः ஸ்மிருதிः ஆச்சாரश्च பிரமாணம். लक्षणे वेदबोधित इत्युक्तं, लक्षणे वेदबोधित इत्युक्तं चेदपि लक्षण आबा सौर्यं बोलोकर तयोश्च, அதாவது லக்ஷணத்தில் வேதபோதித இஷ்ட சாதனம் தர்மஹா, வேதபோதித அனிஷ்ட சாதனம் அதர்மஹா அப்படின்னா லக்ஷணத்தில் சொல்லியிருக்கா. ஆனால் வேதம் மற்றும் பிரமாணம் இல்லை, லக்ஷணத்திலேருந்தே தெரியுமே. இப்போ தர்மத்தை எதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்? வேதத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும். லக்ஷணத்தை வச்சு அதுவும் தெரிஞ்சிடுறது. எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோமோ அது பிரமாணம், எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோமோ அது பிரமாணம். பிரத்யக்ஷம், அனுமானம், இந்த மாதிரிலாம் சொல்கிறல்ல. உபமானம், சப்தா. இப்போ இது சாவின்னு எதை வச்சு தெரிஞ்சுட்டேன்? கண்ணால் தெரிஞ்சுட்டேன். அப்போ இந்திரியம் பிரமாணம். அதுதானே நம்ம தர்க்க சங்கரத்தெலாம் படித்தோம், சரியா? அனுமானம், வியாப்தி ஞானத்தை வச்சுண்டு பர்வதோ வன்னிமான்னு தெரிஞ்சுட்டேன். சாதிருஷ்யத்தை வச்சுண்டு இது கோசதிருஷோ கவயா, இது இந்த பதார்த்தம் கவய சப்தத்தினால சொல்லப்படுறதுன்னு தெரிஞ்சுட்டேன், இப்படிதானே? சப்தா. இப்போ இங்க வந்து சப்தா பிரமாணம். சப்தாவும் யாரோ சொன்ன சப்தம் இல்லை, வேத சப்தம், வேத வாக்கியம் பிரமாணம். எதுல? தர்ம விஷயத்திலையும் அதர்ம விஷயத்திலையும் வேத வாக்கியம் பிரமாணம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேதே தர்ம விஷய அதர்ம விஷயேச்ச வேத சப்தா பிரமாணம் இது तेन लक्षणेनैव ज्ञातं। तथापि न केवलं वेदेन अस्माभिः धर्मज्ञानं भवति, किन्तु स्मृतिः आचारः च प्रमाणम् इति अत्र उच्यते। तयोश्च, तयोश्च नाम धर्माधर्मयोः विषये, अதாவது தர்ம விஷயத்திலையும் அதர்ம விஷயத்திலையும் வேதந்தான் பிரமாணம்னு இல்லை, ஸ்மிருதியும் பிரமாணம். ஸ்மிருதினா என்ன? ரிஷிகள் உண்டாக்கிய கிரந்தங்கள். வியாக்கரணம்லாமும் ஸ்மிருதியில் சேரும். ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், புராணங்கள். அதே மாதிரி ஸ்மிருதினே ஸ்மிருதி எழுதுறாளே, மனு ஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி இத்தியாதி எல்லாமே எதில் சேரும்? ஸ்மிருதியில் சேர்ந்துடும். ரிஷிகள் தான் இயற்றினது. வேதம் வந்து யாருமே இயற்றாதது, சரியா? வேதா ந கேனாப்பி லிখিதः अपौरुषेयः. स्मृतिः तावत् मनुस्मृतिः, याज्ञवल्क्यस्मृतिः, पुराण इतिहासं सर्वं स्वीकर्तुं शक्यते। ऋषिणा यद्यद् लिखितं ऋषिभिः तत्सर्वं स्मृतिशब्देन स्वीकर्तुं शक्यते। तर्हि स्मृत्या अपि अस्माभिः धर्मः ज्ञातुं शक्यते. स्मृतिग्रन्थங்களாலும் धर्मத்தை தெரிஞ்சுக்கலாம். आचारः, आचारः न शिष्टाचारः न அதில் அர்த்தம். ஆச்சாரஹானா
வேதம் ஏ பிரமாணீகுர்வந்தி தே சிஷ்டாக தேஷாம் ஆச்சாரா. சில தர்மங்கள் நம்ம அப்படி தெரிஞ்சுப்போம். சரியா? இப்போ சந்தியாவந்தனம் எல்லாரும் பண்றாளே, சந்தியாவந்தனம்ங்கிறது ஒரு தர்மம். இதை பண்ணணும்னு வேத வாக்கியத்தை யாராவது பார்த்தேளோ? இருக்கு, யாருமே பார்க்கல. சந்தியாவந்தனம் கர்த்தவியம் இது வேதவச்சனம் கேனாப்பி திருஷ்டம் வா அஸ்தி, மயா திருஷ்டம், பவத்பிः न दृष्टं भवेत्. स्मृतिवाक्यं स्मृतौ अस्यां स्मृतौ सन्ध्यावन्दनस्य विषये उपदेशः अस्ति इति भवता ज्ञातुं शक्यते वा? तदपि भवता न ज्ञातं. तर्हि कथं सन्ध्यावन्दनधर्मः अनुष्ठीयते? मम पिता उक्तवान्, आचार्यः उक्तवान् इति कृत्वा कुर्वन्ति, तदेव शिष्टाचारः. अवगतं वा? केचन धर्माः अस्माभिः उपलभ्यमानवेदभागे उपलभ्यमानस्मृतिग्रन्थेषु च न सन्ति. तादृशाः केचन धर्माः सन्ति ये ஆச்சாரவசாத் அனுஷ்டீயந்தே. சில தர்மங்கள் இதை மாதிரி இருக்கு. எந்த தர்மங்கள்னு கேட்டா, அந்த தர்மங்கள் வேத வாக்கியத்தில் எங்கேயுமே அது மூலம் கிடைக்கல. ஸ்மிருதியில் இருக்கா? அங்கேயும் கிடைக்கல. ஆனால் ஆச்சாரத்தை வச்சு பெரியவாள்லாம் பண்ணுறா, அதனால நம்மளும் பண்ணுறோம் அப்படின்னு சில தர்மங்கள் இருக்கு. சரியா? ஒரு உதாரணத்துக்கு ஹோலி. அது ஹோலிக்கும் பிரமாணம் இருக்குன்னு சொல்றா, இல்லைன்னு மறைச்சுண்டு பேசுவோம். எனக்கு ஒரு ரொம்ப சொல்பமான ஒரு இது அது ஆனால் வேதத்தை பிரமாணம்னு நம்புறவர்கள் கொண்டாடுறா. நம்ம பக்கங்கள்ல இல்லை, சொல்றேன் எங்க இருக்கோ அங்க. வேதே நாஸ்தி ஸ்மிருதி கிரந்தேஷு அப்படி தத்விஷயே உபதேசः நாஸ்தி கிந்து சிஷ்டாः ஆச்சரந்தி இது கிருத்வா சக தர்மः அந்நைஹி பரம்பரையா அனுஷ்டி. நமக்கும் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். சம்பிரதாயம் நிறையா பண்ணுவோமே. ஒரு பாலிகையோ केचन विषयाः तथा भवन्ति. पालिकादिषु तु स्मृतिरस्ति, कल्पसूत्र भवेत्, वदामि तथापि. ओके. तयोश्च वेदः स्मृतिः आचारश्च प्रमाणं. तत्र वेदः स्वतन्त्रं प्रमाणं. वेदः स्वतन्त्रतया प्रमाणम्. इतरौ तु, इतरौ नाम स्मृतिः आचारश्च वेदमूलकतया प्रमाणं. वेदः मूलम् इति भवति. इतः परं स्मृतिविषये आचारविषये च ग्रन्थस्य समाप्तिसमये विषयः आगमिष्यति. அதில் கிரந்தம் முடிகிற இடத்துல ஸ்மிருதியை பற்றியும் ஆச்சாரத்தை பற்றியும் சொல்லுவா. தத்திர வேதः द्विविधः. அங்கே வேதம் ரெண்டு வகை. द्विविधः मन्त्ररूपः ब्राह्मणरूपश्च. तत्र मन्त्रविषये उच्यते प्रयोगकालीन अर्थस्मरणहेतुतया मन्त्राणाम् उपयोगः इति वक्ष्यते. मन्त्रः नाम कः? तस्य उपयोगः कः? प्रयोगकाले अर्थस्मरणहेतुतया सः उपयुज्यते. प्रयोगं பண்ணும் பொழுது அர்த்தத்தை ஸ்மரிக்கிறதுக்காக மந்திரம் உபயோகப்படும் அப்படின்னு சொல்றா. மந்திரங்கள் சொல்லிட்டே தானே பிரயோகம் பண்ணுவா. அப்போ பிரயோகத்தில் என்ன நடக்கிறதுன்னு அர்த்தஸ்மரணத்தை வச்சுண்டு சொல்லிக்கலாம். அர்த்தத்தை ஸ்மரணம் பண்ணி இப்போ நமஹா நமஹான்னு வந்தால் அர்ச்சனைக்கான மந்திரம் ஓடுறது. அதான பிரயோக காலத்தில் அர்த்தத்தை ஸ்மரிக்கிறதுக்காக மந்திரம் உபயோகப்படுறது. எந்த மந்திரம் உபயோகப்படுறதோ அதை அந்த நேரத்தில் அந்த பிரயோகத்தை ஞாபகப்படுத்திக்கலாம். இதுதான் மந்திரத்தினுடைய உபயோகம். தேவசியத்வான்னு ஒரு மந்திரம் இருக்கு. நிர்வபாமின்னு அது முடியும். நம்ம புரோக்ஷணத்துக்கு யூஸ் பண்ணுறோம், அது வேற. வேதத்தில் தேவசியத்வாசவிது பிரசவே அஸ்வினோர் பாஹுபியா பூஷ்ணோ அஸ்தா ஆபியாம் அக்னயே ஜுஷ்டன் நிர்வபாமியக்னிஷோமா ஆபியாம்னு போகிறது. இப்போ அக்னயே ஜுஷ்டம் நிர்வபாமின்னு இருக்கு. நிர்வாபகான்னு ஒரு கிரியா. நிர்வாபகானா ஹவிஸ் அப்படி பிரிக்கிறது. அப்போ அக்னயே ஜுஷ்டம் நிர்வபாமி. இப்போ அக்னிக்கான ஹவிஸை பிரிக்கிறதுக்கு இது மந்திரம்னு அங்கே தெரியும். வேதத்தை வச்சுட்டு மந்திரத்தை வச்சு தெரியும். சரியா? பிரயோககாலீன அர்த்தஸ்மரண ஹேதுதயா மந்திராணாம் உபயோகா. மந்திரங்களுடைய உபயோகம் இப்படிதான். இது வக்ஷியத்தே. இதை பற்றி மந்திரத்தை பற்றி வரப்போகிறது. வக்ஷியத்தேனா இதப்பரம் உச்சியதே. பிரயோகா அனுஷ்டானம். பிரயோககாலீன அர்த்தஸ்மரண ஹேதுதயா அப்படின்னு பூர்வ வாக்கியம் இருக்கு இல்லையா, அதுக்கு விவரணம் கொடுக்குறார். பிரயோகா அனுஷ்டானம். பிரயோகா நாம அனுஷ்டானம் இத்தியர்த்தः. தற்காலீனேத்யர்த்தः. தற்காலீன அர்த்தஸ்மரணம் அதாவது பிரயோககாலீன அர்த்தஸ்மரணம். விதாயகம் வாக்கியம் பிராமணம். விதி வாக்கியத்தை பிராமண வாக்கியம்னு சொல்றது. பிராமண வாக்கியம்னா யாரோ அந்தணன் சொல்ற வாக்கியம் அது இல்லை. பிராமண சப்தத்துக்கு
ब्राह्मणः इति वर्णविशेषः न अर्थः, विधिवाक्यम् इति तत् अत्र अर्थः. சரியா? பிராமணவாக்கியம்னா அந்தனர் யாரோ ஒருத்தர் சொன்ன வாக்கியம் அப்படிலாம் இல்லை. வேதத்தில் இருக்கிற இதை செய்ய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதெல்லாம் விதி வாக்கியம். மந்திரம்ங்கிறது அதில் இது பண்ணுன்னுலாம் சொல்லாது. இப்போ தேவசியத்வா பார்த்தோம், அதில் இது பண்ணுன்னு ஏதாவது சொல்லியிருக்கா? அது இல்லை. ஸ்வர்க காமோ யஜேதான்னு இருக்கு, இது விதி வாக்கியம். புரியுறதா? விதாயகம் வாக்கியம் பிராமணம். தத் சேஷா அர்த்தவாதா. இந்த விதி வாக்கியத்துக்கு சேஷமாக ஒரு வாக்கியம் இருக்கும், இது அர்த்தவாத வாக்கியம்னு இதுக்கு பேரு. தஸ்யனா அர்த்தவாத வாக்கியஸ்ய விதேய பிராசஸ்திய பிரதீதி ஜனனத்வாரா. பிராசஸ்தியம் இत्युक्तौ उत्कर्षः. उत्कर्षः नाम कः? औन्नत्यम्. औन्नत्यं. विधेयः नाम विधिविषयः. यागः विधीयते इति चिन्तयामः. विधिविषयः यागः. यद् विधीयते सः विधेः विषयः किल. எது விதிக்கப்படுறதோ அது விதிக்கு விஷயம். இப்போ அது விதேயம்னு அதை சொல்றது. ஒசத்தி பிராசஸ்தியம்னா உயர்வு. விதேய பிராசஸ்தியம். நமஸ்காரம் சார், தத் ஸ்வீகிருத்திய தீயதா. தேங்க்ஸ் சார். விதேய பிராசஸ்தியம் விதேய விதி விஷயஸ்ய யாகாதேஹே யத் பிராசஸ்தியம் உத்கர்ஷः. விதிக்கப்படுற வஸ்துவினுடைய உயர்வு. அந்த உயர்வுங்கிற ஞானத்தை பிரதீதி ஞானம் பிரதீதி ஜனனத்வாரா, விதிக்கப்படுற யாகாதிகளுடைய உயர்வை தெரிவிக்கும் விதமாக பிரதீதி ஜனனத்வாரா. சரியா? பிராசஸ்திய ஞான ஜனனம் ஜனயதி அர்த்தவாத வாக்கியா. ஒரு உதாரணம் சொல்றேன். வாயவ்யம் ஸ்வேதம் ஆலபேத பூதிகாமஹா. தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்காதோ, அத்தியனம் பண்ண யாரும் இல்லையா? சரி, அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இது வாயு தேவதாக்குமான யாகத்தை விதிக்கிறது. பின்னாடி இந்த வாயு சாதாரண தேவதை இல்லை, இந்த வாயு வேகமாக போகக்கூடிய தேவதை. வேகமாக போகக்கூடிய தேவதையை கொண்டிருக்கிறதுனால அந்த யாகம் சீக்கிரமாக பலனை கொடுக்கும் அப்படின்னு கூட இருக்கும். இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் அந்த விதி வாக்கியத்தினுடைய உயர்வு நமக்கு தெரிஞ்சு போகிறது. இதுதான் அர்த்தவாத வாக்கியத்தினுடைய பிரயோஜனம். அதுதான் இங்கே சொன்னார். விதேய பிராசஸ்திய பிரதீதி ஜனனத்வாரா விதிவாக்கியைக வாக்கியத்தையா. இப்படியாக அது விதி வாக்கியத்தோட ஒரு வாக்கியமாக சேர்ந்துன்றோம். பிராமாண்யம் இது வக்ஷியத்தே. இதை பற்றி இங்கே விசாரம் இல்லை, இதை பற்றி பின்னாடி விசாரம் இருக்கு. சரியா? இது வக்ஷியத்தே இதோட அர்த்தவாத வாக்கியம். இங்கே மந்திர ரூபா பிராமண ரூபகான்னு இருக்கு. பிராமணத்தோடைய சேஷம் தான் அர்த்தவாதம். மந்திரத்தை பற்றியும் அர்த்தவாதத்தை பற்றியும் பின்னாடி சொல்ல போறா. இப்போ விசாரம் எதுலன்னா பிராமண வாக்கியம் விதி வாக்கியத்தை பற்றி தான் விசாரம் நடக்க போகிறது இந்த கிரந்தத்தில். சரியா? முடிகிற நேரத்தில் அர்த்தவாத வாக்கியங்கள் எப்படி வேலை செய்யும், மந்திரங்கள்லாம் எப்படி வேலை செய்யும்னு பிற்காலத்தில் வரப்போகிறது. இந்த கிரந்தத்திலே வரப்போகிறது, பின்னாடி வரும். பிராமண வாக்கியம் ச அநேக விதம். பிராமண வாக்கியம் பலவிதமாக இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இதை பற்றி நம்ம நாளைக்கு படிப்போம். சரியா? இன்னைக்கு இதோடு நிறுத்திப்போம். சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரி குருன் அதிகதார்த்தாம்ச நிரந்தரமாக